தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 18 ஆகி தற்போது 8 கிலோமீட்டராக தாழ்வு மண்டலத்தின் வேகம் குறைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாகப்பட்டினத்தில் இருந்து 690 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையிலிருந்து 900 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 810 கிலோமீட்டர் தொலைவிலும் தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதாக வானிலை ஆய்வு மையம் அண்மை தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேற்கு வடமேற்கு திசையில் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 18 ஆகி தற்போது 8 கிலோமீட்டராக தாழ்வு மண்டலத்தின் வேகம் குறைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாகப்பட்டினத்திலிருந்து 690 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து 900 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 810 கிலோமீட்டர் தொலைவிலும் தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பின் 2 தினங்களில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் எவ்வித தாமதமும் இன்றி உடனடியாக கரைக்கு திரும்புமாறு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கடுமையான மழைப்பொழிவு கடந்த ஒரு வாரத்தில் பதிவாகி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்ற தகவலை வானிலை ஆய்வு மையம் நேற்றைய தினமே தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து அது கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுப்பெறக்கூடும் என்ற அடிப்படையில் தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வுகளை, அதன் வேகத்தை தொடர்ச்சியாக கண்காணித்து வருகின்றார்கள். தற்பொழுது நகர்ந்து வரக்கூடிய வேகம் குறைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஒரு புதிய தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். நாகை மாவட்டத்திலும் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. காரைக்காலில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுகின்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேற்கு வடமேற்கு திசையில் மணிக்கு 8 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகருகின்றது. அதாவது அது நகர்ந்து வரக்கூடிய வேகம், கரையை நோக்கி வரக்கூடிய வேகம் குறைந்திருக்கின்றது. மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் ஆகி அதன் பிறகு தற்பொழுது 8 கிலோமீட்டராக அந்த தாழ்வு மண்டலத்தினுடைய வேகம் குறைந்திருக்கின்றது. நாகப்பட்டினத்திலிருந்து 690 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகின்றது. சென்னையிலிருந்து 900 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 810 கிலோமீட்டர் தொலைவிலும் தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கின்றது. தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற பிறகு அடுத்த 2 தினங்களில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால்
ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் எவ்வித தாமதமும் இன்றி உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்று நேற்று பிற்பகலே எச்சரிக்கை அறிவிப்பு வழங்கப்பட்டிருந்தது. மேலும் மீனவர்களும் இந்த குறிப்பிட்ட கடல் பகுதியில் தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் உள்ளிட்ட தமிழக கடலோர பகுதி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய வேகம் குறைந்திருக்கின்றது. அது நகர்ந்து வரக்கூடிய வேகம் மணிக்கு 30 கிலோமீட்டராக நேற்று வரை இருந்தது. தற்பொழுது அது மணிக்கு 8 கிலோமீட்டராக குறைந்திருக்கின்றது. எனவே ஒரு சில வேளைகளில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வரக்கூடிய வேகம் குறைந்தால் அதன் காரணமாக மழை பொழிவு அதிகமாக இருக்கும். தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக மழைப்பொழிவு அதிகம் இருப்பதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது. அதே நேரம் காற்று அச்சம் தேவையில்லை என்பதை வானிலை ஆய்வாளர்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார்கள். காற்று அச்சம் இந்த மழையின் காரணமாக பெரிய அளவில் இருக்காது என்று. ஆனாலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுகின்றதா என்பதையும் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம் என்ற தகவலையும் நேற்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். கடற்பகுதிகளில் காற்றின் தீவிரம் அதிகம் இருக்கும் என்பதை சொல்லியிருந்தார்கள். நிலப்பகுதிகளுக்கு தற்பொழுது காற்றின் தீவிரம் பற்றி சொல்லவில்லை என்றாலும் தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும், ஆழ்கடலுக்கு சென்றிருக்கக்கூடிய மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்கின்ற எச்சரிக்கை அறிவுறுத்தலையும் நேற்றைய தினமே வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். இன்று நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய உள்ள நிலையில் மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கின்றது. டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். இப்போ தாழ்வு மண்டலமா வலுப்பெற்ற நிலையில எப்பொழுது மழையை எதிர்பார்க்கலாம்? எந்தெந்த பகுதியில நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இன்று காலை 8:30 மணி அளவுல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தெற்கு வங்கக்கடலுடைய மத்திய பகுதியிலிருந்து மேலும் அதற்கு அடுத்த 2 தினங்கள்ல வடமேற்கு திசையில தமிழக இலங்கை கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் கடலோர தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகள், தமிழகத்துடைய சில மாவட்டங்கள், மும்பை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கும், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், காரைக்கால் ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழை வரை வாய்ப்பிருப்பதாகவும் கடலூர், விழுப்புரம், அரியலூர் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் பெருமழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலில் மழையை எதிர்கொள்ள தயார் என்று தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மழையை எதிர்கொள்வதற்காக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் எதனையும் எதிர்கொள்ள அரசு தயாராகவே இருக்கிறது என்றும் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் சென்னை துரைப்பாக்கத்தில் உள்ள எழில் நகரில் 5 வகுப்பறைகளுடன் சீரமைக்கப்பட்டுள்ள பழனியர் வகுப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார்.
பேர் என்ன? அம்மா பேர் என்ன? அம்மா பேர் என்ன பண்ற? பண்ண அண்மை செய்தி. கனமழை எதிரொலியாக திருவாரூர் மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். ரவி, வணக்கம். கனமழை எதிரொலியாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பாத்தீங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய நிலையில அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ள அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி நாகை மற்றும் இலங்கை கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்பு இருப்பதாகவும், அதனால நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும், மேலும் திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்று வானிலை ஆய்வு மையத்தால் ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாகவே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில இன்று அதிகாலை முதல் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் லேசான மழை பெய்ய தொடங்கியுள்ளது. குறிப்பாக திருவாரூர், நன்னிலம், சேந்தமங்கலம், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, காரிக்கோட்டை, விளமல், வண்டாம்பாலை, கோட்டூர், விக்கிரமணன் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இன்று அதிகாலை முதல் லேசான மழை பெய்ய தொடங்கி தொடர் மிதமான மழை என்கிற அளவில் அது வலுவடைய தொடங்கியுள்ள நிலையில இன்று திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கனமழை எதிரொலியாக திருவாரூர் மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் இன்று விடுக்கப்பட்டுள்ளதால் திருவாரூர் ஆட்சியர் சாருஸ்ரீ இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலிலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் இந்த கனமழையின் காரணமாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவிப்பினை வெளியிட்டு வருகிறார்கள். இதன் அடிப்படையில் கனமழை காரணமாக தஞ்சாவூர் மாவட்டத்திலும் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படுவதாக அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, வணக்கம். இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது தஞ்சை மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று காலை முதலே தஞ்சை மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதாவது வெளிச்சம் என்பதே இல்லாத நிலையில் இருந்தது. அதாவது சூரியனும் தெரியவில்லை, அதே மாதிரி இரவு நேரத்தில் நிலவும் தெரியவில்லை. அந்த அளவு வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்த நிலையில் இந்த அதிகாலை முதல் மழை பெய்து வருகிறது. அதாவது மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்துள்ளார் என்று